அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நான் என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா அவகேடோ சாண்ட்விச். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 2 அவகேடோ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நேராக கட் பண்ணி உள்ள சீடை எடுத்துருங்க. இதே மாதிரி 2யுமே கட் பண்ணிக்கோங்க. நல்லா பழுத்துருந்துச்சுன்னா நமக்கு வந்து சீடை ரிமூவ் பண்ண ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் காயாக இருந்துச்சுன்னா நீங்கள் கத்தியால் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உள்ள ஃப்ளெஷ்ஷை எடுக்க போகிறோம். அழகாக ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். கொஞ்சம் காயாக இருந்தால் நமக்கு எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி மசிச்சுக்குங்க. ப்ரெட்டில் நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறனால நல்லா அந்த மாதிரி மசிச்சுக்குங்க. இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அவகேடோ பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. இது ஜூஸாக குடிக்காமல் நம்ம இந்த மாதிரி சாண்ட்விச்சாக சாப்பிடல நமக்கு நல்லா வெயிட் லாஸ் ஆகும். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். நான் ஹோம்மேட் ப்ரெட்டு தாங்க, நான் வீட்டில் பண்ண ப்ரெட்டு தான் இது. இது நல்லா இப்போ நம்ம டோஸ்ட் பண்ண போகிறோம். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் டோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ திருப்பி விட்டுடலாம். ஏன்னா நம்ம உள்ள அவகேடோ ஸ்டஃப் பண்ணையில் நம்ம சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கையில் நல்லாயிருக்கும். மறுபடியும் மேலே நான் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலும் குறையும் சொல்லுவாங்க. அதுபோக கண் பார்வைக்குமே இது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக அடிக்கடி எடுத்துக்கோங்க. இப்போ டோஸ்ட் ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். ஜூஸாக சாப்பிடாம இந்த மாதிரி சாண்ட்விட்சு, சாலட்டு அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டஃப்பை வச்சிடலாம். இது கூட நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்தாலும் நல்லாயிருக்கும். நான் எக்கோடு சாப்பிட போகிறேன். 2லேயுமே நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணி விட்ருங்க. கன்சீவ் ஆனவங்களுக்குனா இந்த அவகேடோ ரொம்ப நல்லது. நிறைய பெனிஃபிட் இருக்குங்க இந்த அவகேடோனால. இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் ஆயில், 1/2 ஆயில் தாங்க நான் இப்போ பண்ண போகிறேன். இதுக்கு மேலே ஒரு பிஞ்ச் சால்ட், கொஞ்சமாக பெப்பர் க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக சேர்த்து சாப்பிடையில் அவ்வளோ அருமையாக இருக்கும். இது சாண்ட்விச் மேலே வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். ப்ரெட்டு வந்து எனக்கு நீளமாக இருக்கிறனால நான் அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய அவகேடோ சாண்ட்விச் சூப்பராக தயாராகிடுச்சு. காலையில் டிஃபனுக்கு நீங்கள் எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.